எப்படி சூஸ் பண்றீங்க? ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் வந்து எந்த பேசிஸ்ல சூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நல்ல கதையா இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல காம்பினேஷன். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் சூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ கொஞ்சம் வந்து இப்படிலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு, ஒரு அனுபவம். ஏன்னா நடிக்க தான் அனுபவங்கள் கிடைக்கும் மாதிரி ஒவ்வொரு படங்கள் மாற மாற இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து நல்லாயிருக்கும், பொதுமையில் நடித்தாவோ இந்த நேரம் டைரக்ட் பண்ணாரோ நேரம் மியூசிக் போட்டால நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வராங்க. அது மாதிரி நம்மளும் அந்த நினைப்புக்கு வந்து எதுவும் பண்ணாமல் கரெக்டாக ஒரு காமெடி, இப்போ விமல் படமா நல்ல காமெடியாக இருக்கும்பா, போனோம்னா நல்லா சிரிச்சுட்டு வரலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான அந்த காம்பினேஷன் கரெக்டாக சேர்க்கணும். அதுக்கான முதல்ல கதையை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த கதையை வந்து நல்ல இயக்குனராக இருக்கணும். அந்த இயக்குனர் கூட இருக்க ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நல்லா இருக்கணும். அந்த படத்தை வந்து தயாரிப்பு நல்லபடியாக தயாரித்து அதை நல்லா ப்ரொமோட் பண்ணி அதை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணாதான் அவ்வளோ வேலைகள் இருக்குது ஒரு படம். நீ எல்லாம் பிச்சை தாண்டா எடுக்க போற பாரு. யோ, நான் பிச்சை எடுத்தாலும் 34ஆம் நம்பர் வீட்டில் எடுப்பேன், இல்லைனா 36ஆம் நம்பர் வீட்டில் எடுப்பேன். 35 உன் வீட்டில் பிச்சை எடுக்க மாட்டேயா? இப்படி வாழ்ந்துட்டு இருந்த இவங்க ட்ராக்ல பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஒரு பொண்ணும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இன்னொரு பொண்ணு வந்தாங்க. இந்த பாடாவதி பயலுக்கு இப்படி ஒரு பொண்ணா? நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நீங்க தவிடு பொடி ஆக்கிட்டீங்க. நட்புக்காக அப்பப்ப அந்த தப்பை பண்ணுவேன். நீ எல்லாம் நட்புக்கு லாய்க்கில்லடா. அண்ட் கேடி பிர்லா கில்லாடி ரங்கா பொறுத்த வரைக்கும் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் பற்றி, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். 3 பேர் 3 கதையில் அவர் பண்ணியிருக்காரு. இது 2வது படத்தில் இந்த படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. உதாரணத்துக்கு சிம்பும் அவரும் பாடின பாட்டு ஒரு புறம்போக்கு பிடிக்க வச்சான். அப்புறம் வந்து கொஞ்சிங்கிலி, அப்புறம் ஒரு அப்பா சாங் ஒன்று போட்டிருக்காரு, அதுவும் சூப்பராக இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இதில் இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஹீரோ வந்து அந்த கேரக்டராகவே மாறிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ வந்து ஒரு டோன்டு லுக், 6 பேக் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை வந்து ரொம்ப ஒரு டவுன் ரூரல் மார்க்கெட்டில் உள்ள ஒரு ஹீரோ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் அப்படின்னா போய் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, 10 நாள் ஆட்டோ ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களோட ரோல்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இப்போ என்னென்னா நமக்கு தெரிஞ்ச இப்போ ஆட்டோ ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ 10 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்கன்னா, இப்போ எனக்கு ஆல்ரெடி ஆட்டோ ஓட்ட தெரியும், நான் போய் எடுத்துக்கணும். சூப்பர். வேற இந்த மாதிரிலாம் என்னென்ன கலைகள் கற்று வச்சுருக்கீங்க? ஆட்டோ ஓட்ட தெரியும், இது வந்து கலை கிடையாதுங்க, டிரைவர் வேலை தெரியும். கரெக்ட். பட் ஆட்டோ ஓட்டுறது ஒரு ஆக்டர் நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஆட்டோ ஓட்டுவேன், லாரி ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன். சூப்பர் அப்பா, எக்ஸலென்ட்ங்க நீங்க. அப்புறம் கார் ஓட்டுவேன். கார் ஓட்டுவீங்க, அது எல்லாருமே ஓட்டுவாங்க. வேற பெரிய வெஹிக்கிள், லாரி, பஸ். இல்ல வெஹிக்கிள் தாண்டி நீங்களா கத்துக்கிட்ட சில விஷயங்கள்? இப்போ வந்து ட்ரெயின் ஓட்டலான்னு இருக்கேன். ட்ரெயின் ஓட்டலாம், நீங்க பிளேன் ஓட்டணுமே. பிளேன் ஓட்டணும், சரியா பல பேர் செத்துருவாங்கன்னு கவலைப்படுறீங்களா? டிரைவர் சரியா கத்து கொடுக்குறது இல்லை. ஷூட்டிங் இல்லாத நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டில் பையனோட விளையாடுவேன். அப்புறம் ஊருக்கு போயிடுவேன், எங்கள் சொந்த ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு அங்கே போய் பம்பு செட்டில் குளிச்சுட்டு அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம், என்ன நல்லா சமைப்பீங்க? சிக்கன் செய்வேன், சிக்கன் சாம்பார், காரக்குழம்பு. சூப்பர். ஓகே, இப்போ ஷூட்டிங், சினிமா இதெல்லாம் தாண்டி விமல் ஆஸ் அ பர்சன் எப்படி? அவர் ரொம்ப ரிசர்வ்டா இல்லை நிறையா வந்து பேசுவாரா? அதான் நம்ம கூட இருக்கவங்களை பொறுத்து இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம், முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம். அந்த மாதிரி கூட யார் இருக்காங்களோ அந்த மாதிரி. எந்தெந்த டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஃபியூச்சரில்? ஃபியூச்சரில் வந்து நான் என்னங்க ஆசைப்படுறது? இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அட்லீஸ்ட் மணிரத்னம் சாரோட ஒரு படம் பண்ணணும், சங்கர் சாரோட ஒரு படம் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு உள்ள ஆம்பிஷன் என்ன சொல்வீங்க? எனக்கு நான் எல்லாரும் மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நம்மளை வச்சு பண்ண மாட்டாங்க. டிப்ளமேட்டிக்காக பேசுகிறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின். இப்போ என்னென்னா, சங்கர் சார், மணிரத்னம் சார் 2 பேரும் ஒரே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கான ஆஃபர் கொடுத்து டேட்ஸ் கேட்குறாங்க. யாருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? 2 பேரும் கேட்பாங்கன்னா 2 பேர்த்துமே போய் சொல்லுவேன், சார் அவரும் கூப்பிட்றாங்க இவங்களும் கூப்பிட்றாங்க. இல்லை அவங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது நீங்கள் உங்கள் பொறுப்பில் விட்டுருவேன். நான் ஏன் பொறுப்பில் விடுவீங்களா? அவங்க பொறுப்பிலே விட்டுருவேன். சார் அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க, நீங்களும் கேட்குறீங்க, எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது, நீங்களே பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்க. அப்போ 2 பேருமே 2 பேர்த்துட்டையுமே சொல்லிடுவேன். கரெக்ட். பட் அவங்க 2 பேரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? சார் நான் என்ன சார் பண்றது, நீங்களே முடிவு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அப்ப 2 பேருமே வேற ஹீரோ பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னா? சரி, ரொம்ப நன்றி சார்.
அப்படின்றவீங்க. பரவாயில்ல. வேற என்ன பண்றது? இதனால மணி சார், சங்கர் சார் 2 பேரோட வாய்ப்பும் இழந்தா பரவாயில்லையா அவங்களுக்கு? ஒரே நாள்ல 2 பேரும் கேட்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்துதான் ஆகும். ஒண்ணு இங்க நடிக்கணும், இல்ல இங்க நடிக்கணும், இல்ல நடிக்காம இருக்கணும். அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவர் கூப்பிட்டாருன்னா ஓகே சரி நீங்க போங்க அங்கேயே போய் பண்ணுங்கன்னா போயிடுவேன். இல்ல 2 பேருமே எனக்கு நீ தேவையில்ல போட அப்படின்னா வந்துடுவேன். இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி 3 ஹீரோயின்ஸ், இந்த 3 ஹீரோயின்ஸ்ல யாரோட நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நமிதா, அதுக்கப்புறம் கோவை சரளா, அப்புறம் 3வது வந்து அனுஷ்கா. யாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? கோவை சரளா. சிரிச்சுக்கிட்டே ஜோடியா அவங்க கூட. ஆமா. இல்ல நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கும். நிஜமா தான் ஆன்சர். அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க செஞ்சிருவீங்க. ஓகே. உங்களுக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைரக்ஷன் நான் வந்து முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக 2-3 ஆட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த நேரங்கள் இல்லை. நேரம் வரும்போது கண்டிப்பாக ஒரு 2 படம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கான ஓகே. அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த படத்துல நீங்களே ஹீரோவா நடிப்பீங்களா இல்ல வேற ஹீரோ? அது அந்த அந்த நேரத்தில் கதை அதெல்லாம் கதை அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இது எதிர்பார்க்க முடியாது. தெரியல, அது எப்போ நடக்கணும்லாம் தெரியாது. நட்புங்கிறது கரண்ட் மாதிரி, அது கட்டாகும் போது தான் அதோட அவஸ்தை தெரியுது. இளைய தலைமுறைக்கு நம்மெல்லாம் ஒரு பாடமா இருப்போம்டா. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ். கண்டிப்பாங்க ஜி. இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஹீரோஸ் எல்லாம் அவங்களே வந்து பாட்டு எழுதுறாங்க, பாட்டு பாடுறாங்க, சில பேர் டைரக்ஷனுக்குள்ள போகிறாங்க, இப்படி மல்டி ஃபெசட்டடா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட படத்துல பாடணும் அப்படின்ற ஆசை இருக்கா? பாடணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அதுக்கு வந்து கற்றுக்கணும் முதல்ல. இல்ல கத்துக்காம எவ்வளவு ஹீரோஸ் பாடிருக்காங்க? கமான். இல்லைங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஞானம் இருந்திருக்கும், பாடுறாங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்கு. இல்ல அது எனக்கு தெரியும், நீங்க என்ன பாடி இல்ல. இப்போ அதுக்கான ஒரு டெஸ்ட், உங்க படத்துல இருந்து ஒரு பாட்டு நீங்களே வந்து எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காமிக்கணும். கேடி பில்லாவில் ஒரு பொறம்போக்கு முதல்லாம் திட்டலாங்க, அது பாட்டு தாங்க. பாடுங்க என்ன நீங்க பாட ஆமா ஆமா லைனா சொல்லாம அதான் ஒரு சரி நீங்க பாருங்க, எப்படி பாடணும் பாடி காமிங்க. நான் வெறும் தொகுப்பாளனி தாங்க. தொகுப்பாளனா உங்களுக்கு ஞானம் இல்லையா? சுத்தமா நீங்களும் பல வந்து பாட்டெல்லாம் கேட்பீங்கல்ல, பாடுங்க. கேட்பேன், பாடுங்க. நீங்க பாடுற பாட்டை கேட்டு நான் ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ரசிக்கலாம் முடியாது, இப்படிதான் பேசுற மாதிரி தான் பாடுவேன். பாடுங்க 2 லைன். அதான் ஒரு புறம்போக்கு முதல்ல குடிக்க வச்சான், அவனை நானும் பார்த்துட்டா சுற்றுவேன்டா. இப்படி பாடுனாரா? இப்படிதான் பாட்டு இருக்குமா சிம்புவோட பாட்டு? பாடுனதே ஒரு ஹீரோ, நீங்களும் ஒரு ஹீரோ, அவர் மாதிரி பாடுங்களேன். ஏன் அவரு எல்லாம் கத்து வச்சிருக்காரு, பாடுவாரு. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு? கேடி பில்லாவில இல்ல பொதுவா? பொதுவா நிறைய பாட்டுகள் இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லுங்க, ரொம்ப இந்த பாட்டு கேட்டா நான் அப்படியே உருகி போயிடுவேன் அப்படின்ற பாட்டு. நறுமுகையே நறுமுகையே. சூப்பர். இப்ப அப்படியே உன்னிகிருஷ்ணனோட பாட்டு ஓய் பாடுங்க ஒரு 2 லைன். அதான் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். சூப்பர். நிஜமாவே வந்து கேட்ட உடனே பாடுனீங்கல்ல, இந்த பாட்டை கேட்டுட்டு உன்னிகிருஷ்ணன் வந்து ஏன்டா நம்ம பாடணும், விமல் பாடணும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணுவாரு. கஷ்டமா. கேடி பில்லா கில்லாடி ரங்கா வெளிவர போகுது, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை பார்க்க போற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த படம் வந்து எல்லாம் ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தோடு போய் முகசுலிக்காம பார்க்குற ஒரு நல்ல தரமான படமாக இருக்கும். எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து, ஏன்னா ஒரு பண்டிராஜ் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே தரமாக இருக்கும். பசங்க படம், மெரினா படம், இந்த லவ் போர்ஷன் அந்த லவ் போர்ஷன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பசங்க படத்தோட லவ் போர்ஷனே மெரினா படத்தோட லவ் போர்ஷனே அதே ஃபுல் படமாக பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படமாகவும் இருக்கும். அதில் வந்து டைரக்டருக்கான ஒரு ஸ்பெஷலாக லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் வந்து டைரக்டர் வந்து அவரோட டச்சும் இருக்கும். படம் வந்து கலகலப்பாக ஜாலியாக இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு தாத்தாலேருந்து பேரன் வரையும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சிரித்து சந்தோஷமாக பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி.